டேண்டா டான்ஸ் சீசன் 2 ஓட எபிசோடு 6 பிரேக் டவுன் தான் அந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? போன எபிசோடு எங்கே விட்டாங்களோ அங்கே தான் கண்டினியூ பண்ணுறாங்க. போன எபிசோடில் அந்த சாஸ் போட்டு ஆக்சுவலி ஈவலையாக மாறி இருப்பாங்க. ஜிஜி வீட்டையே அடிச்சுட்டு ஒருக்கியிருக்கேன். சுற்றி இருந்தாங்களாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னடா ஊட்ட பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா பாட்டி மாமாட்ட என்ன சொல்கிறாங்க, சைக்கோ பாட்டி பரவாயில்ல விட, அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உட்காரணும் பார்த்தீங்கன்னா வெளியே முடியாமல் வந்துட்டு இருக்கான். போன டைமோட ஈவலை ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெட்டி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். பாட்டிமாவும் ஒரு மூலையில் இதுக்கப்புறம் நமக்கு கொடுக்காது போல் அப்படின்னு சொல்லும்போது, இது இருக்காது அப்போ நம்ம எங்கே தங்குறது அப்படிமா பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா வெளியே யாரோ 4 பேர் வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படிமா கத்திட்டு இருக்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் போகடா அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் போயிடுறானுங்க டிஸ்டர்ப் பண்ணாமன்னு. டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோமோவும் ஐராவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எகைன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சின்ன சண்டை வர அங்கே தான் பார்த்தீங்கன்னா மிஸ் அயாசின்னு சொல்லிட்டு உட்காரன்னு பேச அவனுங்க 4 பேரும் திரும்ப வந்துடுறானுங்க. வந்துட்டு இது மிஸ் அயாசியோட ரெசிடென்ஸா, அப்போ நாங்கள் தான் அந்த ஹயாஷி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க, நாங்கள் தான் அந்த பே ஓட்டுறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீங்கள் தான் நாடா அப்படின்னு சொல்லி இப்போ பே ஓட்டுறதுக்கான சடங்கு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தா ஏதோ கான்சர்ட்டுக்கான சடங்கு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தா பே ஓட்டுற சடங்கு மாதிரி இருக்காது. பே ஓட்டுறன்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சாங்க பாருங்க, ஒரு கூத்து, செம்ம கூத்துங்க. உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. இது பே ஓட்டுற சடங்குலாம் கிடையாது, ஆனால் பார்க்கறதுக்கே செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அது இது பார்க்கறதுக்கு. சாங்கும் சரி விஷுவலும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பேய்கள்லாம் கூப்பிட்டு டான்ஸ் ஆட வச்சுருந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு தமிழ் படத்தில் எனக்கு பார்த்தவனே ஞாபகங்க, பார்த்துருக்கோமான்னு தெரியல பேய் கூடலாம் டான்ஸ் ஆடுறது. பட் இங்கே ஒரு கான்சர்ட்டே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் பேய் கூட டான்ஸ் ஆடுறது. செம்ம வைபாக இருந்துச்சு அந்த சாங்கு. அவங்களும் சேர்ந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேய் ஓட்ட பார்த்தா. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிஜி உடம்புக்குள்ள இருக்கிற பேயை ஓட்டுறதுக்காக சைக்கோ பாட்டியும் முயற்சி பண்ணிட்டு இருக்க. அந்த பேய் கதறி அழுந்துகிட்டு இருக்கு, அவனும் உடம்பெல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்கு. மோமோவை கூப்பிட்டு இவனை அமைக்கி பிடி அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த ஈவலையோட ஸ்பிரிட் அந்த ஆறாவை இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட பேக் ஸ்டோரி என்னன்னு இப்போ நம்ம மோமோவுக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் காட்டியிருப்பாங்கல்ல, அது அந்த பசங்க விளையாடுனதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது, அதுவும் விளையாடணும்னு நினச்சது அப்படி இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன சொல்கிறான், அந்த ஈவலை வந்துட்டு மற்றவங்க கூட விளையாடணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அது வெளியே வந்திருக்கு, அதனால் நானும் அது கூட விளையாடணும் தான் நினைக்கிறேன். அது கேட்டாலே பாவமாக இருக்குது, அது எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைக்கோ பட்டி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சைடில் கான்சர்ட் பயங்கரமாக போயிட்டு இருக்கு, ஜிஜி அழுந்துக்கிட்டு இருக்கான், இவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ சைக்கோ பட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு மொத்த நெருப்பையும் அடைச்சி விட்டுறாங்க. அணைச்சி விட்டுட்டு இப்போ பார்த்தா அவனுங்களை கூப்பிட்டு ஹயாஷி பர்ஃபார்மன்ஸ் இதோட போதும், பேய் ஓட்டுறதெல்லாம் நான் நிறுத்தலான் இருக்கேன், இந்த ஈவிலையும் என் குடும்பத்தில் ஒருத்தலாம் நான் சேர்த்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிங்க மேடம் நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லும்போது மோமோ வந்துட்டு என்ன பாட்டி சொல்கிறீங்க, இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது அவனை பார்த்தல, அவனை அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், ஆனால் அதுக்கு மேலே ஜிஜியோட ஸ்பிரிட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி சரி இதோட நாமே அதை குடும்பத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் குடும்பத்தோட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பேய் பந்தெல்லாம் ஃபேமிலியில் சேர்த்து விட்டுட்டு இருக்காங்க போட்டிருக்கு. எது இப்போ இவனோட இருந்துட்டா நம்மளால் ராத்திரி பகலாக தூங்கவே முடியாது, இவனே தான் நம்ம கவனிச்சிட்டு இருக்கணும், இவன் சுயநலத்துக்காக நான் வெளியாக விரும்பல அப்படின்னு ஐரா சொல்லும்போது உட்காரும் நான் பண்ணுறேன் அப்படின்றான். நான் இன்னும் ஸ்ட்ராங்கானா கண்டிப்பாக என்னால் அதை தடுத்து நிறுத்த முடியும், குடும்பத்துக்காக நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் நானும் அதை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா மோமோ வந்துட்டு அப்போ நானும் ஸ்ட்ராங்காக தடுத்து நிறுத்துவேன் அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐராவும் வந்துட்டு நானும் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எகைன் அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் அங்கே ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அந்த சண்டையெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜிஜி வந்து உட்காரன்னு எனக்கு ஒன்று கட்டி பிடிக்கணும் போல் இருக்கடா, வாடா நண்பா அப்படின்னு வாய் கத்திக்கிட்டு இருக்க. திடீர்னு சைக்கோ மாட்டி மேலே ஒரு துளி தண்ணி விழுது. என்னடான்னு பார்த்தா மழை பெய்ய போகுது. மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா டேய் மோமோ சுடு நீத்துருவா அப்படின்ற மாதிரி சைக்கோ சொல்லிட்டு இருக்க. அவன் ஓடி வந்தவன் கட்டி பிடிப்பான்னு பார்த்தா எட்டி ஒரே அடி அடிச்சிடறான். உட்காரன் திரும்ப போய் பறந்து விழுந்துக்கிட்டு இருக்கான். வீடு திரும்ப இடிச்சு போகுது. திரும்ப அவனை மாற்றிடுறாங்க. பார்த்தா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹயாஷி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவன் தேவைப்பட்டா எங்களை திரும்ப கூப்பிடுங்க அப்படின்னு கார்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போய் நிறைய அட்டை போட்டி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு போட்டு வச்சிருக்காங்க, பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே தான் வீட்டுக்குள்ளே அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அவனை முட்டி போட்டு உட்கார வச்சு தலைக்கு மேலே ஒரு லேசர் பீம் வர மாதிரி நீ கற்பனை பண்ணிக்க, உன் சீயை கண்ட்ரோல் பண்ணு, அப்போ தான் உன்னால் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல மோமோ பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சின்ன வயசில் அவள் தலைக்கு மேலே விரல வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ணியிருப்பாள், அதுதான் அது. அதை பண்ணிட்டு மோமோவை பார்த்தீங்கன்னா ஜிஜி தள்ள பார்க்குறான். அவளை அசைக்கவே முடியல, அவள் கல் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஓ இதுதான் அந்த டெக்னிக் நீ யூஸ் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு இருக்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதை நீ ட்ரை பண்ணி பார்க்கணும், அப்போ தான் உன்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ட் எல்லாரும் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும் போது பார்த்தா திடீர்னு ஜிஜி எந்திரிச்சு பாத்ரூம் வந்துக்கிட்டு இருக்கான். வரும்போது பின்னாடியே உட்காரணும் வந்துக்கிட்டு இருக்கான். உனக்கு சுடுதண்ணி தானே தேவை, நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி உட்காரணும் அவனுக்கு சுடுதண்ணி வச்சு தந்து இந்த சுடுதண்ணீர் கை கழுவு அப்படின்னு சுடுதண்ணியை கொடுத்துட்டு வரான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோமா கதை திறந்து பார்க்குறா, எந்த பிரச்சனையும் இல்லையே எதுவும் இல்லை அப்படின்னு 2 பேர் கை காட்டிட்டு பின்னாடி ஆயிரா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. ஜிஜி பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிறான். பரவாயில்ல அதெல்லாம் விட ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஒட்டு போட்ட வீட்டில் அட்டையிலேருந்து லைட்டாக 2 அட்டை பிஞ்சு வந்திருக்கு. அதை இப்போ அவன் ஒட்டிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ வேலை பார்க்குற உட்காரன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சைக்கோ பாட்டிமாவும் அவங்களும் எனக்கு இந்த மாதிரி தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, பதிலுக்கு நான் அவங்களுக்கு பதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வேலைக்கு போய் நியூஸ் பேப்பர்
ஆஃபர்லாம் போட்டு அந்த வேலையிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொண்டாந்து கொடுத்தேன். பதிலுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எனக்கு உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை, யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய், அதுதான் பெரிய விஷயம் அப்படிங்கிற சைக்கோ பாட்டி சொல்லி அதை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலே பாட்டி செம கூலான ஆள் தான். அதே மாதிரி மோமோவும் கூலான ஆள் தான். அதனால தான் நான் அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா ஐரா மேலே மோமா காலை போட்டு தூங்கிட்டு இருக்கா. எப்படி தூங்குறா பாரு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐரா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. மோமா அப்போ தான் எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கா. மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மஸ்காரா மேக்கப் அது இதுன்னு போட்டு எல்லாம் மூஞ்சி பார்த்தீங்கன்னா பளபளன்னு வாக்கி வச்சு இப்போல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது அங்கேயும் ஒரு சின்ன சண்டை, சோறு தர மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா அவன் சேரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நல்லா போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சேரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஜிஜி நின்றுக்கிட்டு இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆந்தி வேலை திரும்ப சண்டை. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அங்கே மோமோ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்ட் டைமாக ஒரு வேலை தேவை, நான் எப்படியாவது ஃபோனை வாங்கணும், அதே மாதிரி வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கிளாஸில் இன்னொரு பொண்ணு தான் தெரியுமா, அந்த பொண்ணு ஏதோ பார்ட் டைம் வேலைக்கு போகிறாலாம், நீ முடிஞ்சு அவ கூட போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கூட வேலைக்கு அமைச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மோமோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணு கூட வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. வேலைக்கு போகிறாலாம் கேளடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிச்சம் இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம உட்காரனை பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஐ மீன் லெட்டராக தள்ளிட்டு போகிறாங்க, இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கேயோ சுற்றி இருந்தவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த 2 பொண்ணுங்களாம் அவனை மோமோ உட்காரனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கேயோ வெளியே நம்ம ஒரு டீ டைம் பார்ட்டிக்கு போகலாம், ஒரு சின்ன டேட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் இவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு டீ ஷாப் குட்டி பார்ட்டிக்காக இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டீ ஷாப் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஏறி போய் மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தா 2 பொண்ணு நின்று வெல்கம் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்கம் சொல்லிட்டு இருக்காங்க. யாருடான்னு பார்த்தா முன்ன சொன்ன அந்த வேலை செய்கிற பொண்ணு, இன்னொரு பொண்ணு நம்ம மோமோ ஏசை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. உட்காருன்னு அதை பார்த்துட்றா, மோமோ அவளை பார்த்துட்றா. எது நீ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜர்க்கா வருதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. மோமோ தான் பார்த்தீங்கன்னா பங்கமாக வைக்கப்பட்டு இருக்கா. பார்த்தா அவள் கண்ண மூடி ஓரமாக நின்றுட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா டீ பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட பார்த்தா முடிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு ஃபன்னான எபிசோட் தான். அந்த பாட்டு தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு ஃபேக்டர் வச்சிடறாங்க. இந்த எபிசோட் அந்த பாட்டில் ஓடிச்சு, பாட்டு செம்மையாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. வேலை தான் கேஸ் இந்த வீடியோலாம் சொல்லுது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அந்த பாட்டை பற்றி நினைக்கிறேன் செம பாட்டு இருந்துச்சுல. தமிழ் டப் பண்ணால் எப்படி தமிழ் டப் எபிசோட் பார்க்கல, இப்போ தான் ஜாப்பனீஸ்லாம் பார்த்துருக்கேன். தமிழ் லேட்டராக தான் பார்க்கணும். தமிழில் எப்படி இருந்துச்சு, தமிழில் டப் பண்ணாங்களா இல்லை அப்படியே போட்டாங்களான்னு தெரில. முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். தான் கேஸ் இந்த வீடியோலாம் சொல்லுது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுருங்க.